டுடே கிளாஸ் என்ன பார்க்க போகிறோன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் ரிமைனிங் ஆக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸஸ் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் தி ஆக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 ஆரம்பித்து 1999 ஆக்ட் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஓகேங்களா, அது பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் என்னென்ன பார்த்தோன்னா ஒரு ரிவிஷன், குயிக் ரிவிஷன் பார்ப்போம். ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 பார்த்தோம், ஒழுங்குமுறை சட்டம் பார்த்தோம். தென் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 பார்த்தோம். தென் சார்ட்டர் ஆக்ட் 1833 பார்த்தோம். தென் சார்ட்டர் ஆக்ட் 1853 பார்த்தோம். தென் சார்ட்டர் ஆக்ட் 1858 பார்த்தோம். தென் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861, இந்திய கவுன்சில் சட்டம் 1861 பார்த்தோம். தென் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 அந்த சட்டம் பார்த்தோம். தென் மார்லி மென்டோ ரிஃபார்ம்ஸ் ஓகேங்களா, மார்லி மென்டோ சீர்திருத்தங்கள் அது 1909 வந்தது, அதையும் நம்ம பார்த்தோம். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 பார்த்தோம். ஸோ இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அண்டு 1947 ஓகேவா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 என்ன பார்த்துருப்போம்னா, இதில் இந்த ப்ரொவிஷனில் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆல் இந்தியா ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. ஆல் இந்தியா ஃபெடரேஷன்னா ஒன்றும் இல்லை, டோட்டலாக இந்தியா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஃபெடரேஷனாக இருக்கணும், இந்தியா ஃபெடரேஷனாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ப்ராவின்சஸ் அண்ட் பிரின்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா, மாகாணங்கள் மற்றும் சமஸ்தானங்கள் எல்லாத்தையும் ஒரு கூட்டமைப்பாக உருவாக்கியிருப்பாங்க ஓகேங்களா. தென் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 3 பட்டியல் உருவாக்குறாங்க. என்னென்ன பட்டியல் பார்த்திங்கன்னா, கூட்டாட்சி பட்டியல், அப்புறம் மாகாண பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல். இங்கிலீஷில் சொன்னால் ஃபெடரல் லிஸ்ட், ப்ரொவின்ஷியல் லிஸ்ட் அண்டு கன்கரண்ட் லிஸ்ட்டு. இதை தான் நம்ம இப்போ உள்ள கான்ஸ்டியூஷனில் எப்படி யூஸ் பண்ணியிருப்போம்னா, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்டு கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அப்போ இது எப்படி இருந்திருக்குன்னா ஃபெடரல் லிஸ்ட், ப்ரொவின்ஷியல் லிஸ்ட் அண்டு கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருந்திருக்கு ஓகேங்களா. தென் அடுத்தது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஆக்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் ஆக்ட் 1919 ஆக்டில் பண்ணியிருந்திருப்போம் ஓகேங்களா. டையார்ச்சி ப்ராவின்ஸ் லெவலில் உருவாக்கியிருப்பாங்க ஓகேங்களா. பட் ஆனால் இந்த ஆக்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ப்ராவின்ஸ் லெவலில் டையார்ச்சி வச்சது என்ன ஆகிடுச்சுன்னா ஃபெயிலியர் ஆகிருக்கும். அந்த மாடல் ஃபெயிலியர் மாடல் ஆனதுனால 1935 ஆக்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த டையார்ச்சியை அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. இரட்டை ஆட்சி முறையை அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. எங்கே பண்ணியிருப்பாங்கன்னா, ப்ராவின்ஸ் லெவலில் அபாலிஷ் பண்ணிவிட்டு யூனியன் லெவலில் ஃபெடரல் லெவலில் அந்த டையார்ச்சியை கொண்டு வந்திருப்பாங்க. அபாலிஷ்டு டையார்ச்சி, ப்ரொவிஷனல் அட்டானமி இன்ட்ரடியூஸ் ஓகேங்களா, மாகாண சுயாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. தென் இந்த ஆக்டை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, கவர்னர் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர் மினிஸ்டரோட அட்வைஸை கேட்டு கவர்னர்ஸ் நடக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த ஆக்ட்ஸ் எல்லாம் நம்ம 1773 நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம். அதெல்லாம் கவர்னருக்கு பவர் அதிகமாக இருக்கும். அவர் எடுக்கிறது தான் முடிவு, அவர் யாரையும் கேட்டு முடிவு எடுக்க மாட்டார். பட் ஆனால் இந்த ஆக்ட்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கவர்னர் வித் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிகல் 75 நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா. பிரசிடென்ட் வித் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்லியிருப்போம்ல. ஸோ இங்கேருந்து தான் அங்கே அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா பைகேமரலிசம் ஓகேங்களா. 6 மாநிலங்களில் இரு சபை முறை அறிமுகப்படுத்திருக்கோம் ஓகேங்களா. பைகேமரலிசம் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் 6 ப்ராவின்சஸ். அது எங்கெங்கன்னு பாருங்கள், பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், பீகார், அஸ்ஸாம் அண்டு யுனைடெட் ப்ராவின்ஸு. 6 மாகாணங்களால் வங்காளம், மும்பை, சென்னை, பீகார், அஸ்ஸாம் மற்றும் ஐக்கிய மாகாணங்களில் இரு சபை அறிமுகப்படுத்தப்பட்டது. தென் இந்த ஆக்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிறையா கமிஷன்ஸ்லாம் உருவாக்கியிருப்பாங்க ஓகேங்களா. என்னென்ன கமிஷன் பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அப்புறம் ப்ரொவின்ஷியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தென் ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அப்புறம் ஃபெடரல் கோர்ட் உருவாக்கியிருப்பாங்க. தென் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகேங்களா. இப்போ நம்மளோட வங்கி இருக்குல்ல, தேசிய வங்கி, அதை இந்த ஆக்ட் மூலயமா தான் உருவாக்கியிருப்பாங்க ஓகேங்களா. ஆனால் 1919 என்ன இருந்திருக்குன்னா, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று உருவாக்கிக்கலான் இருப்பாங்க ஓகேங்களா. ஆனால் இந்தியா லெவலில் ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வேணுன்றது இந்த ஆக்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 1919 ஆக்ட் படி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வச்சப்போ ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட் கொண்டு வந்துருன்னா மெட்ராஸ் தான். மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் இந்தியாவிலேயே ஓல்டஸ்ட்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஓகேங்களா. தென் இந்திய ரிசர்வ் வங்கி, கூட்டாட்சி நீதிமன்றம் இதெல்லாமே இந்த ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க. தென் 1935 ஆக்ட் ஓகேங்களா. இந்த 1935 ஆக்டுக்கு அப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நீங்கள் இதை நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன். இதுக்கு இந்த 1900 47 வரைக்கும் நிறைய ஹிஸ்ட்ரியோட சம்மந்தப்பட்டு படிப்பீங்க ஓகேங்களா. ஸோ 1935 என்ன ஆகும், எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷனில் காங்கிரஸ் நிறையா ப்ராவின்ஸில் ஜெயிச்சிருவாங்க. அங்கே முஸ்லீம் லீக் ஒரு 5 ப்ராவின்ஸில் என்னமோ ஜெயிப்பாங்க. அப்புறம் இன்னொரு கட்சி அவங்க
ஒரு இது ப்ராவின்ஸும் நம்ம ஜெயிப்போம் ஓகேங்களா. தென் அப்படியே மினிஸ்டர்ஸ் போயிட்டுருக்கப்போ அங்கே சைமல்டேனியஸாக என்ன நடக்கும் 1939 செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிடும். செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பிரிட்டிஷ் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இந்தியாவில் அனுமதி கேட்காமலேயே இந்தியாவோட பேரை வந்து வாரில் சேர்த்துருவாங்க. ஸோ என்ன ஆகும்னா நம்ம மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அதுலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு வெளில வந்து குயிட் இந்தியா மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். தென் நிறையா இது கேட்டே இருப்பாங்க ஓகேங்களா. அப்புறம் குயிட் இந்தியா மூவ்மெண்ட், தென் கேபினெட் மிஷன் பிளான், இதெல்லாம் நிறைய நடந்து கடைசினா ஃபைனலாக என்ன ஆகும்னா இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஐஎன்ஏ வந்து அந்த கப்பலில் போய் தாக்குதல்லாம் நடத்தியிருப்பாங்க. ஸோ தென் அடுத்தது என்ன நடந்ததுன்னா இந்திய சுதந்திர சட்டம் வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவுக்கு சுதந்திரம் நாங்கள் வேர்ல்டு வார் கரெக்டாக 1945 அந்த டைமில் முடியும். பிரிட்டிஷ் என்ன பண்ணிவிடுவாங்க, பிரிட்டிஷில் அங்கே லண்டனில் என்ன ஆகுனா பார்ட்டி மாறி இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ லேபர் பார்ட்டி உள்ளே வந்துடுவாங்க. லேபர் பார்ட்டி வந்தோன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நாங்கள் வாரம் வந்து வித்ரா பண்ணிக்கிறோம்னு சொல்லி வித்ரா பண்ணிவிடுவாங்க. தென் அதே மாதிரி நாங்கள் வந்து ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க நாட்டோட எக்கனாமியே பாதிக்கப்பட்டதுனால ஸோ நம்ம கவர்மெண்ட் நம்ம இந்தியாவுக்கும் அவங்களால அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் இனிமேட்டு நம்ம வந்து அந்த நாட்டை ஆள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வித்ட்ரூ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சட்டத்தை வந்து இதுதான் லாஸ்ட்டாக அவங்க வந்து ஏற்றிய சட்டம் ஓகேங்களா. என்னென்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. இதில் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா governance of each dominion was to be conducted based on the provision of Government of India Act 1935. 1935 இந்திய அரசின் சட்டத்தின் விதிகளின் அடிப்படையில் ஆட்சி நடத்தப்படும் ஓகேங்களா. அந்த 1900 அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை வச்சு பேஸ் பண்ணி தான் இனிமேட்டு நாங்கள் வந்து கவர்மெண்ட் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி தருவோம். ஏன்னா 1935 ஆக்டா அதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்து ஆக்டை வந்து அவங்களால உருவாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் பேஸ் பண்ணியே நம்ம வந்து நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. தென் டிக்ளேர்டு இந்தியா ஆஸ் ஏ இண்டிபெண்டன்ட் அண்ட் சாவரின் ஸ்டேட். இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சுதந்திரம் கொடுத்துருவாங்க. தென் சுதந்திரமான மற்றும் இறையாண்மை கொண்ட நாடாக இந்தியா அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா வைஸ்ராய் போஸ்டிங் இருக்குல்ல, வைஸ்ராய் போஸ்டிங்கை வந்து அபாலிஷ் பண்ணிவிடுவாங்க. நம்ம 1773 கவர்னர் ஆஃப் பெங்கால் இருக்கும், அப்புறம் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் இருக்கும், அப்புறம் கவர்னர் ஆஃப் இந்தியான்னு மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் வைஸ்ராயின் மாற்றி இருக்கும். 1857 வைஸ்ராயின் மாதிரி இருக்கும். தென் வைஸ்ராயை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஆக்டில் வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. லார்ட் மவுண்ட் பேட்டன் பிகேம் தி ஃபர்ஸ்ட் கவர்னர் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் தி நியூ டொமினியன் ஆஃப் இந்தியா. மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணுறாரு, அவர் தான் கடைசியில் வந்து வைஸ்ராயாக இருந்திருப்பார். அந்த வைஸ்ராய் போஸ்ட்டை வந்து எடுத்துருவாங்களா. ஸோ அவர் என்ன பண்ணால் கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு சொல்லி மாற்றிடுவாங்க. அவரை வந்து புதிய ஆளுநராக மாற்றிட்டு தென் இன்னும் என்ன பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க. அந்த ஒரு கட் ஆஃப் டேட் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டுக்கு அப்புறம் நாங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், பிரிட்டன் வந்து நாங்கள் கிளம்பி நாங்கள் ஊருக்கு வந்து லண்டனுக்கே போயிடுறோம். ஸோ வந்து இதுக்கப்புறம் இந்தியா வந்து அவங்களே வந்து ஆட்சி பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டில் இன்னும் ஒரு சில ப்ரொவிஷன்லாம் பேசியிருப்பாங்க. தென் வேறு என்ன பேசியிருப்பாங்கன்னா இந்த ஆக்டில் இந்தியா பாகிஸ்தான் தனித்தனியாக பிரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டுருப்பாங்க. இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்லாம் இருக்குல்ல, அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் என்ன பண்ணலான்னா வெதர் டு ஜாயின் இந்தியா அப்படின்னா வெதர் டு ஜாயின் பாகிஸ்தான் ஆர் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பட் ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா நம்ம இவர் வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணியிருப்பார், மோஸ்ட்லி எல்லா பிரின்ஸ்லி ஸ்டேட்டும் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க எல்லாத்தையும் வந்து இந்தியாவோட ஒருங்கிணைத்து ஒரு இந்தியான்னு சொல்லி ஒரு கண்ட்ரியை வந்து இது பண்ணியிருப்பாங்க. தென் ஒரு 3 பிரின்ஸ்லி ஸ்டேட் மட்டும் ப்ராப்ளம் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஹைதராபாத், இன்னொன்று ஜுனார்கா, இன்னொரு ஸ்டேட் ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட் வரும். அவங்களையும் என்னென்னா ஒரு சில ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்து போலீஸ் ஆக்ஷன் தென் ரெஃபரண்டம்லாம் வச்சு நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் படிப்பீங்க. இங்கே வந்து இந்த ஆக்டில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. தென் நம்ம எல்லா ஆக்டும் பார்த்தாச்சு. ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம் எல்லாத்தையும். எஸ், ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா கம்பெனி ரூல். இந்த கம்பெனி ரூல்ன்றது 1773 ஆரம்பித்து 1858 வரைக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தது ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. தென் அடுத்தது பார்த்தது பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784. தென் சார்ட்டர் ஆக்ட் 1833, சார்ட்டர் ஆக்ட் 1853. இது எல்லாமே ஃபஸ்ட்டு அந்த 1858 வரைக்கும் இருக்கிறது வந்து எல்லாமே கம்பெனி ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அடுத்தது க்ரோன் ரூல். க்ரோன் ரூல்னால் டேரெக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே நம்மளை ஆட்சி செஞ்சது தான் க்ரோன் ரூல். அது என்னென்ன ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858, அப்புறம் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861, தென் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892, தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1990, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அண்டு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. இதுதான் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா. இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாவை நல்லா படித்து வச்சுருங்க. நம்ம லாஸ்ட்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாப்பிக்கு சம்மந்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுவோம். இப்போ அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா டிமாண்ட் ஃபார் ஏ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஓகேங்களா. அரசியலமைப்புக்கான கோரிக்கை
அரசியலமைப்பு சபைக்கான கோரிக்கை. நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் வேணுன்றது எப்போலேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நாள் 2 நாளில் இல்லை, ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகளாக வந்து நம்ம வந்து டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அது எப்பப்போலாம் யார் யார் டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்றத இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. இது ஹிஸ்ட்ரிலையும் வரும், உங்களுக்கு பாலிட்டிலையும் வரும். இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பில் 1895 ஸ்வராஜ் பில் அப்படின்பாங்க. இதில் வந்து மொத்தம் 110 ஆர்டிக்கல் இருக்குது. இதில் இண்டிவிஜுவல் ரைட்ஸை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. இண்டிவிஜுவல் ரைட்ஸ்லாம் என்னென்ன, ஃப்ரீ ஸ்பீச் இருக்கணும், ப்ராப்பர்ட்டி இருக்கணும், ஈக்குவலிட்டி பிஃபோர் லா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் ஆஃப் இந்தியன் பில் 1925 காமன்வெல்த் ஆஃப் இந்திய மசோதா 1925. இதில் இந்த பில்லை யார் பேசியிருப்பானா தேஜ் பகதூர் சப்ரு, அவர் தான் இதை பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1928 நேரு ரிப்போர்ட். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். மோதிலால் நேரு வந்து அவர் ரிப்போர்ட் கொண்டு வந்துடுவார். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டைம் வந்து இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா மேக்னா கர்ட்டா ஆஃப் லிபர்ட்டி அப்படின்பாங்க. நேரு அறிக்கையை வந்து மேக்னா கர்ட்டா ஆஃப் லிபர்ட்டி அப்படின்பாங்க 1928. தென் டிராஃப்டிங் கமிட்டி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கமிட்டியில் யார் யார் இருப்பாங்கன்னா இந்த நேரு ரிப்போர்ட் கமிட்டியில் யார் யார் இருப்பாங்கன்னா மோதிலால் நேரு, தென் சர் அலி இமாம், தேஜ் பகதூர் சப்ரு அண்டு சுபாஷ் சந்திர போஸ், எம்ஆர் ஜெயக்கர் அண்ட் அன்னி பெசன்ட், ஃபைனலாக ஜவஹர்லால் நேரு இருப்பார். இதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுவாங்க அடுத்த செஷனில் லாகூர் செஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க ஸ்வராஜ் வேணும், பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்திருப்பார். ஓகேங்களா? இதில் மொத்தம் இந்த ரிப்போர்ட்டில் வந்து 22 சாப்டரு 87 ஆர்டிகல் பேசியிருப்பாங்க. இவர் இந்த ஆர்டிகல் என்னென்ன இந்த கமிட்டியில் என்னென்ன இது இருக்கும், இவரோட கான்ஸ்டியூஷனில் என்னென்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணோம். ஓகேங்களா? பாராளுமன்ற சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணோம், அடிப்படை உரிமைகளை பற்றி பேசியிருப்பார், அதில் ரைட் டு ஃப்ரீ அண்ட் எலிமெண்ட்ரி எஜுகேஷனை பற்றி பேசியிருப்பார். தென் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் வாக்குரிமையை பற்றி பேசியிருப்பார். ஓகேங்களா? இது வந்து நேரு ரிப்போர்ட் வந்து 1928 அவர் பேசினது. அதுக்கு அடுத்த வருஷமே 1929 ஐஎன்சி செஷன் எங்கே நடக்குதுன்னா லாகூரில் நடக்குது. இது யார் சொல்லியிருந்திருப்பார்னா ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருந்திருப்பார்னா பூர்ண ஸ்வராஜ்னு சொல்லியிருப்பார். ஏன் பூர்ண ஸ்வராஜ் சொல்லியிருப்பார்னா அவங்க அப்பா வந்து மோதிலால் நேரு என்ன சொல்லியிருப்பாருன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுங்க, அப்படியே ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி கொடுங்கன்றிருப்பார். இவர் என்ன சொல்லிடுவார், இவர் எங்கே அப்போ அந்த டைமில் வந்து இவரெல்லாம் எங்கே இருப்பாரா, இவர் சுபாஷ் சந்திர போஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதெல்லாம் இது கிடையாது, வந்து முழுமையான சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் 26 ஜனவரி 1930 பொது அறிவிப்பாக கொடுப்பாங்க. தென் 1932 பூனா பேக்ட். இந்த 2 பேக்ட் பார்த்திங்கன்னா அம்பேத்கருக்கும் எம்கே காந்திக்கும் நடந்திருக்கும் பூனா உடன்படிக்கை. இது வந்து அந்த செப்பரேட் ஜாயிண்ட் எலக்டரேட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை பற்றி பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி டிப்ரெஸ்ட் கிளாஸ், அதை பற்றி தான் இந்த பூனா பேக்ட் பேசும். ஒடுக்கப்பட்ட வகுப்புகளின் அரசியல் பிரதிநிதித்துவம். ஓகேங்களா? இந்த பூனா பேக்ட் எதை பற்றி பேசுனா பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் அதை பற்றி பேசுது. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. இந்த டிராஃப்டை யார் பேசியிருப்பார்னா எம்என் ராய். ஓகேங்களா? எப்போ பேசியிருப்பாருனா 1944 பேசியிருப்பார். இதனா சுதந்திர இந்தியாவின் அரசியலமைப்பு ஒரு வரைவு. எம்என் ராய் எப்போ பேசினா 1944. இந்த வரைவில் என்னென்ன இருக்குன்னா மொத்தம் 13 சாப்டர்ஸ் இருக்குது. தென் ஸ்டேட் கலெக்டிவ் ஓனர்ஷிப் ஆஃப் எக்கனாமிக் ரிசோர்ஸஸ், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், செப்பரேட் எலக்டரேட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ் அண்ட் ஃப்ரீ கம்பல்சரி அண்ட் செக்குலர் எஜுகேஷன், சில்ட்ரன் அப் டு த ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ். என்ன சொல்ல விகிதாச்சார பிரதிநிதித்துவம் மற்றும் சிறுபான்மையினருக்கான தனி வாக்காளர்கள் மற்றும் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய மற்றும் மத கல்வி வழங்குதல், இதை பற்றி பேசியிருப்பாங்க. தென் 1945 அம்பேத்கர் என்ன பண்ணுறாருனா அவர் ரிப்போர்ட் சொல்ல ஸ்டேட்ஸ் அண்டு மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? தென் இதை அப்புறம் மினி கான்ஸ்டியூஷன். இதில் என்ன பார்த்தீங்கன்னா மினி கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன் அண்ட் அட்மிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன்டு த யூனியன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா இவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்களே, இது எல்லாமே தான் ஃபைனலாக நமக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து வந்திருக்கும். இப்போ நம்ம பாலிட்டியில் படிக்கிற கான்ஸ்டியூஷனில் இதை பற்றி தான் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம் நம்ம எல்லாத்தையும். தென் அடுத்த கமிட்டி பார்த்திங்கன்னா சப்ரு கமிட்டி ரிப்போர்ட்டுன்னு இருக்கும். அவரும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரு. தென் கேபினட் மிஷன் பிளான். அந்த மிஷன் பிளான்லாம் நீங்கள் அப்படியே ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க. அந்த கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியா பாகிஸ்தான் தனியாக பிரிக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் வந்து இதில் தான் பேசியிருப்பாங்க, கேபினட் மிஷன் பிளானில் தான் பேசியிருப்பாங்க. தென் டிமாண்ட் ஃபார் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஓகேங்களா? ஐஎன்சி என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் 1935 அரசியலமைப்பு சபையை அதிகாரப்பூர்வமாக கோரியது.
பிரெயின் சைல்டு யாருன்னா எம்என் ராய் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஃபஸ்ட் டைம் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். ஓகேங்களா. கேபினட் மிஷன் பிளான் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கேம் டு எக்ஸிஸ்டன்ஸ் இன் தி நவம்பர் 1946. ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ நடக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆஃப் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்போ நடக்குதுன்னா டிசம்பர் 9, 1946 நடக்குது. அப்போ ஃபஸ்ட்டு சேர்மன் யார் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக இருக்காங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் என்ன பண்ணுறாங்கன்னா பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. தென் ஹச்சி முகர்ஜின்னு ஒருத்தர் இருக்கார், விடி கிருஷ்ணமாச்சாரின்னு இருக்காங்க. 2 பேரையும் என்ன பண்ணுறாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி கான்ஸ்டியூஷனே வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா. அந்த உருவாக்குறப்ப ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னா ராஜேந்திர பிரசாத்தை வந்து பிரசிடெண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஹச்சி முகர்ஜியையும் விடி கிருஷ்ணமாச்சாரியையும் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷனை வந்து அதுக்கப்புறம் சில கமிட்டிஸ்லாம் வந்து உருவாக்குறாங்க கான்ஸ்டியூஷனை வந்து டிராஃப்ட் பண்ணுறதுக்கு. அது என்னென்னு இப்போ நம்ம பார்ப்போம் ஒன்றா. இதுதான் டைம் லைன் பாருங்கள். டைம் லைன் அண்டு காம்போசிஷன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 6 டிசம்பர் 1946 என்ன பண்ணுறாங்கன்னா த ஃபார்மேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்து அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. இது வந்து எந்த நாட்டோட ப்ராக்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு நாட்டோட ப்ராக்டிஸ். தென் 9th டிசம்பர் 1946 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீட்டிங் நடக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணது 6ல் ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து எங்கே நடக்குதுன்னா கான்ஸ்டியூஷன் ஹால். இப்போ வந்து இந்த சென்ட்ரல் ஹால் ஆஃப் பார்லிமெண்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கே தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு மீட்டிங் நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு பர்சன் யார் அட்ரஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதை ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு உருவாக்கின்னு பேசுவாங்கள்ல, அந்த மீட்டிங்லாம் ஃபஸ்ட்டு பேசுவாங்கள்ல, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேசுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேபி கிருபால்னி இருக்கார்ல, அவர் தான் ஃபஸ்ட்டு பேசியிருப்பார். ஓகேங்களா. அடுத்தது 11th டிசம்பர் 1946 பிரசிடெண்ட்டை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா. திருப்பியும் வைஸ் பிரசிடென்ட் வைஸ் சேர்மனாக யாரை இது பண்ணிங்கன்னா ஹச்சி முகர்ஜி, ஹரேந்திர குமார் முகர்ஜி. ஓகேங்களா. தென் அப்போ கான்ஸ்டியூஷனல் லீகல் அட்வைசராக யாரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்கன்னா பிஎன் ராவ், அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. தென் 13th டிசம்பர் 1946. ஓகேங்களா. அப்படியே பாருங்கள் 6th 9th 11th 13th ஜவஹர்லால் நேரு பேச ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா. நல்லா இப்போ தான் என்ன பண்ணுறாருன்னா அப்ஜெக்டிவ் ரெவல்யூஷனை இப்போ நம்மளை வந்து ப்ரியாம்பிள் இருக்குல்ல, அந்த ப்ரியாம்பிள் அவர் என்ன பண்ணியிருப்பாருனா ஃபஸ்ட் டைம் வந்து அப்படியே அழுதுட்டுலாம் பேசுவார். எப்படி பேசுவார்னா நான் சொன்னல ப்ரியாம்பிள் நம்ம கண்ட்ரி வந்து எதை நோக்கி பயணிக்கணும், நம்ம கண்ட்ரியோட நம்ம கண்ட்ரிக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, சாவரின் இறையாண்மையாக இருக்கணும், தென் ஈக்குவாலிட்டி இருக்கணும், சமத்துவம் இருக்கணும், சோசியலிஸ்ட் இருக்கணும், டெமோக்ராட்டிக் இருக்கணும், ஜனநாயகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்தையும் அதை தான் அந்த அப்ஜெக்டிவ் ரெவல்யூஷன். இந்த அப்ஜெக்டிவ் ரெவல்யூஷன் தான் பின்னாடி ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கும். ஓகேங்களா. அண்ட் அப்ஜெக்டிவ் ரெவல்யூஷன் வாஸ் பிரசன்டட் பை ஜவஹர்லால் நேரு laying down the underlying the principle of the constitution which later became the president of the constitution. ஓகேங்களா. இந்த கேபினட் மிஷன் பிளானில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எப்படி வந்து இந்தியாவை வந்து இது பண்ணலாம். இப்போ ஸ்டேட் நம்ம வந்து 28 ஸ்டேட் இருக்கும், தென் யூனியன் டெரிட்டரி. ஓகேங்களா. 9 யூனியன் டெரிட்டரி இருக்கும்ல, அப்போ வந்து எப்படி இருந்திருக்குன்னு பாருங்களேன். ரெண்டாக பிரிக்கிறான். மொத்தம் டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 389 இருந்திருக்கு. அதில் 296ன்றது பிரிட்டிஷ் இந்தியா, 93ன்றது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஓகேங்களா. அந்த பிரிட்டிஷ் இந்தியாவே இன்னும் ஃபர்தராக பிரித்தா 11 கவர்னர் ப்ராவின்சஸாக இருக்கும். ஓகேங்களா. கவர்னர் ப்ராவின்ஸ்னால் இப்போ ஸ்டேட்டு மாதிரி. ஓகேங்களா. 4 வந்து சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸு. சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ்னால் இப்போ யூனியன் டெரிட்டரி மாதிரி. ஓகேங்களா. இதில் அந்த கேபினட் மிஷன் பிளான் படி அவங்க எப்படி பிரிக்கலாம்னு சொல்லியிருந்திருப்பாங்கன்னா அந்த கவர்னர் ப்ராவின்சஸ் எல்லாத்தையும் எப்படி பிரிக்கலாம்னு சொல்லியிருந்திருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெட்ராஸ், அதுக்கப்புறம் பாம்பே, அப்புறம் பெங்கால், தென் யுனைடெட் ப்ராவின்ஸ்னால் இப்போ உள்ள உத்தரப்பிரதேஷ், தென் பஞ்சாப், அதுக்கப்புறம் பீகார். சென்ட்ரல் ப்ராவின்ஸ்னால் இப்போ உள்ள மத்திய பிரதேஷ், அதை சுற்றி உள்ள சில ஸ்டேட்ஸ்லாம் வரும். தென் அஸ்ஸாம், அப்புறம் ஒரிஷா. நார்த்து வெஸ்ட்டு ஃப்ரண்டியர் ப்ராவின்ஸ்னால் பஞ்சாபே 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று இப்போ பாகிஸ்தான் கிட்ட ஒன்று போயிடுச்சு. இப்போ இருக்க அந்த நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ் தான் இப்போ உள்ள பஞ்சாப். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சிந்த். ஓகேங்களா. இது எல்லாமே கவர்னர் ப்ராவின்ஸை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. தென் சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ், அதாவது யூனியன் டெரிட்டரி, இப்போ உள்ள யூனியன் டெரிட்டரியில் இருக்கல, இதை வந்து என்னென்ன வச்சுக்கலாம் சொல்லியிருந்திருப்பாங்கன்னா டெல்லியை வச்சுக்கலான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அஜ்மீர், கூர்க் கர்நாடகா இருக்குல்ல, கூர்க், தென் பிரிட்டிஷ் பலுச்சிஸ்தான். இது 4த்தையும் சீஃப் மினிஸ்டர் ப்ராவின்ஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளானில் சொல்லியிருந்திருப்பாங்க. தென் மவுண்ட் பேட்டன் பிளான், அவர் என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா ஸ்ட்ரென்த்து வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 299 வச்சு பிரிட்டிஷ் இந்தியா வந்து 229 அப்படின்னு இருப்பார். பிரின்ஸ்லி ஸ்டேட்டை வந்து 70ன்னு வச்சுருப்பார். அந்த பிரிட்டிஷ் இந்தியா ஃபர்தராக டிவைட் பண்ணுறப்ப 292 பிரிட்டிஷ் இந்தியா வந்துடும். சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ் வந்து 0வாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருப்பார். தென்
லெவல் கவர்னர் ப்ராவின்சஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு இருப்பார். அந்த லெவல் கவர்னர் ப்ராவின்ஸில் வந்து மெட்ராஸ், பாம்பே, வெஸ்ட் பெங்கால், யுனைடெட் ப்ராவின்ஸ், ஈஸ்ட் பஞ்சாப், பீகார், சென்ட்ரல் ப்ராவின்ஸ், பீகார், அஸ்ஸாம், ஒரிஷா, டெல்லி, அஜ்மீர் அண்ட் மேர்வார், கூர்க். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் அவர் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து மவுண்ட் பேட்டன் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா. தென் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ், முக்கியமான அம்சங்கள். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஏரியா. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டிஸ் பிரிச்சிருப்பாங்களே, அந்த கமிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் மேஜர் கமிட்டி பெரிய குழுக்கள் எத்தனை இருக்குன்னா 8 இருக்கும். மைனர் கமிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக வந்து அது மைனர் கமிட்டி வந்து ஒரு 13 இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது சிறிய குழுக்கள் 18 இருக்குது, அது கொஞ்சம் 13 மாற்றிக்கோங்க. தென் செஷன் மொத்தம் இந்த 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள். ஓகேங்களா, 2 வருஷம் ஆயிருக்கு. 2 வருஷத்துல 11 மாதம் 18 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம். ஓகேங்களா, நம்ம கான்ஸ்டியூஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு டோட்டலாக எத்தனை செஷன்ஸ் நடந்திருக்கு பாருங்கள், 11 செஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா. தென் அந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, கான்ஸ்டியூஷனில் நம்ம வந்து உருவாக்கியாச்சு. இந்த ஃபைனல் டிராஃப்டை வந்து உருவாக்குறதுக்கு டோட்டலாக எவ்வளோ டேட்ஸ் ஆகிருக்குன்னா 114 நாட்கள் ஆகிருக்கு. ஓகேங்களா. தென் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா, இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆயிருக்குன்னா ரூபாய் 64 லட்சம். ஓகேங்களா, அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான மொத்த செலவு ரூபாய் 64 லட்சம். தென் ஃபைனல் கான்ஸ்டியூஷன் ஃபைனல் செஷன் எப்போ நடந்திருக்கு பாருங்கள், ஜனவரி 24, 1950 நடந்திருக்கு. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து அப்போ தான் ஃபைனல் செஷன் நடந்திருக்கு. ஜனவரி 26, 1950 நம்ம வந்து ரிப்பப்ளிக்னு சொல்லி அறிவிச்சிருப்போம். ஓகேங்களா. பாருங்கள், இந்த பீப்புள் கு டிராஃப்ட் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, யாரெல்லாம் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்களேன். டாக்டர் B.R. அம்பேத்கர், அவர் தான் சேர்மன் ஆஃப் தி டிராஃப்டிங் கமிட்டி. தென் B.N. ராவ், அவர் வந்து கான்ஸ்டியூஷன் அட்வைசர் டு தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. தென் K.N. முன்சி, இவர் வந்து டிராஃப்டிங் கமிட்டியில் ஒன் ஆஃப் தி மெம்பர். அப்புறம் முகமது சாதுல்லா, இவரும் ஒன் ஆஃப் தி டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், இவரும் மெம்பர், டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர். தென் N. கோபாலசாமி ஐயங்கார், இவரும் வந்து டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா N. மாதவ் ராவ். தென் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா T.T. கிருஷ்ணமாச்சாரி. இவங்க எல்லாமே வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர்ஸ். இது ரொம்ப ஒவ்வொரு பேரையும் பார்த்துக்கோங்க, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து யார் வந்து இதில் மெம்பர் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைனா யார் வந்து கான்ஸ்டியூஷனல் அட்வைசராக இருந்தான்னு கேட்கலாம், யார் சேர்மனாக இருந்தான்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஏரியா, இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தென் எப்படி வந்து என்ஃபோர்ஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரீடிங்கில் டாக்டர் அம்பேத்கர் என்ன பண்ணுறாருன்னா, இன்ட்ரோடியூஸ் தி ஃபைனல் டிராஃப்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இன் தி அசம்பிளி ஆன் November 4, 1948. ஓகேங்களா. தென் செகண்ட் ரீடிங். ஓகேங்களா, நம்ம இந்த பார்லிமெண்ட்டில் நம்ம படிப்போம், பார்லிமெண்ட் டாபிக் படிக்கிறப்ப நான் சொல்லுவேன், ஒவ்வொரு லோக்சபா ராஜ்யசபாவில் வந்து இந்த பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் அப்படி சொல்லிட்டு இருக்கும். அதில் ஃபஸ்ட் ரீடிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி நாங்கள் கொண்டு வர போகிறோம்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ரீடிங்கில் கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடரேஷன். ஓகேங்களா, என்னென்னா ஒவ்வொரு கிளாஸையும் வந்து படித்து பார்த்து அதோட எக்ஸ்ப்ளனேஷனை கொடுப்பாங்க. ஓகேங்களா, அது பரிசீலனை, எல்லாருமே உட்காந்து பரிசீலனை பண்ணுவாங்க. ஓகேங்களா. தென் தேர்டு ரீடிங்கில் மோஷன் மூவ் பண்ணுவாங்க. அந்த மோஷன் தான் இந்த கான்ஸ்டியூஷன் செட்டில் பை அசம்பிளி பை பாஸ்டு. அந்த மோஷனை வந்து அங்கே இருக்கவங்க எல்லாமே ஓட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட மெஜாரிட்டிக்கு மேலே வந்துடுச்சுன்னா அந்த பில்லு வந்து பாஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதை தான் இதில் வந்து பேசியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபைனல் எப்போ பாஸ் ஆகிருப்பாங்க, November 26, 1949 பாஸ் ஆகிருக்கு. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, November 4, 1948 ஸ்டார்ட் ஆகி கடைசியாக பாஸ் ஆனது November 26, 1949 பாஸ் ஆகிருக்கு. அப்போ எவ்வளோ பேர் அங்கே இருந்திருக்காங்கன்னா டோட்டல் 299 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. அதில் 284% அண்டு சைன்டு தி கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் என்னென்ன பேசுகிறாங்கன்னா, அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகிறப்ப இமீடியட்டாக என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஆர்டிகல் 5 ஆயிருக்கு, 6 ஆயிருக்கு, 7, 9. ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம அந்த யூனியன் டெரிட்டரிஸ் அந்த பற்றி படிப்போம். ஆர்டிகல் 60, ஆர்டிகல் 324 எலெக்ஷன் ஓட்டுரிமை, ஆர்டிகல் 366, ஆர்டிகல் 367, ஆர்டிகல் 379, ஆர்டிகல் 380, ஆர்டிகல் 388, ஆர்டிகல் 391, ஆர்டிகல் 392 அண்ட் ஆர்டிகல் 393. அது எல்லாமே இன்றைக்கி என்ஃபோர்ஸ் ஆகிருக்கு. இந்த ஆர்டிகல் எல்லாமே நாளே November 26, 1949 என்ஃபோர்ஸ் ஆகிடுச்சு. தென் எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா குடியுரிமை, தேர்தல்கள்,
தற்காலிக நாடாளுமன்றம், தற்காலிக மற்றும் இடைக்கால விதிமுறைகள். ஏன்னா அந்த டைமில் வந்து அந்த டைமுக்கு ஒரு ரூல்ஸ் வேணும்ல, அதை வந்து அப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஜனவரி 26, 1950 வந்து தொடக்க தேதி தான் கான்ஸ்டியூஷன் வந்து இதாகுது. அதில் இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டையும் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இனிமேட்டு இந்த ஆக்ட் நமக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டையும் 1947ஐயும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ஐயும் ரத்து செய்யப்பட்டுட்டு கான்ஸ்டியூஷன், நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து என்ஃபோர்ஸ் ஆகுது. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அரசியலமைப்பின் சபையின் முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. சிம்பிள் நம்ம என்ன வச்சுருப்போம்னா எலிஃபண்ட் வச்சுருப்போம். ஓகேங்களா. தென் கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் ஆஃப் தி டு தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் பிஎன் ராவ். ஓகேங்களா. அரசியலமைப்பு ஆலோசகர். தென் செக்ரட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் செக்ரட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்வி ஐயங்கார், அரசியலமைப்பு சபையின் செயலாளர். தென் சீஃப் டிராஃப்ட்மேன், தலைமை வரைவாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம் முகர்ஜி. இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து அவர் தான் பண்ணியிருப்பார். தென் இது ரொம்ப அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய எக்ஸாம்ஸில் அதை கேட்டிருக்காங்க. கேலிகிராஃபர் யார் வந்து அந்த கையெழுத்தை வந்து உருவாக்கியிருப்பா. ஓகேங்களா. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பிகாரி நரேன் ரசைடா. இவர் தான் வந்து இது பண்ணியிருந்திருப்பார். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டட் அட் சாந்தி நிகேதன் பை நந்தலால் போஸ் அண்டு வியோகர் ராம் மனோகர் சின்ஹா. தென் ஹிந்தி வெர்ஷன் யார் பண்ணியிருந்திருப்பாங்கன்னா வாசன் கிருஷ்ணர் வைத்தியா. ஓகேங்களா. தென் டெக்கரேட்டட் பை நந்தலால் போஸ். வேறு என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ராட்டிஃபைடு த இந்தியாஸ் மெம்பர்ஷிப் ஆஃப் தி காமன்வெல்த் இன் மே 1949. அப்புறம் நேஷ்னல் ஃப்ளாக் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க ஜூலை 22, 1947. தென் நேஷ்னல் அந்தம், தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 24, 1950. அப்புறம் நேஷ்னல் ஆந்தம் இதை இப்போ பேசியிருப்போம்னா ஜனவரி 24, 1950. தென் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சஸ்தி ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆஃப் ஜனவரி 24, 1950. ராஜேந்திர பிரசாத் தான் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா. அது எலெக்ட்ன்றது எலக்ட்ரிக்கல்ன்றது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் ப்ரியாம்பிள், இந்த அப்ஜெக்டிவ் ரெவல்யூஷன் இருக்குல்ல, இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை வந்து என்ன ஆகுதுன்னா யார் பேசியிருப்பார்னா ஜவஹர்லால் நேரு பேசியிருந்திருப்பார். எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாருன்னா 13th December 1947. நம்ம அந்த ஒரு டைம் லைன் பார்த்தோம்ல, இதில் வந்து அவர் தான் அப்ஜெக்டிவ் ரெவல்யூஷனை பற்றி பேசியிருந்திருப்பார். ஜனவரி 22 அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்னென்ன பேசியிருப்பாங்க, அந்த டேர்ம்ஸ் சொல்லியிருந்திருப்பார். சாவரின், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். ஓகேங்களா. அண்ட் ஆடட் த வேர்டு ஃப்ராட்டர்னிட்டி, அதை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. த டேர்ம் ப்ரியாம்பிள் மீன்ஸ் தி இன்ட்ரோடக்ஷன் டு தி ஸ்டாட்யூ. இந்த ப்ரியாம்பிள்னால் என்னென்னா, நம்ம ஒரு புக் இருக்குல்ல, அந்த புக்கில் வந்து இன்ட்ரோடக்ஷன் இருக்கும்ல, என்னென்ன படிக்க போகிறோம், என்னென்ன இந்த ஹீட்டுனா என்ன, இப்போ சயின்ஸ் எடுத்துனா ஹீட்டு லைட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இண்டெக்ஸ் இருக்கும்ல, அதுதான் ப்ரியாம்பிள். அதை வந்து பின்னாடி வந்து இதாக சொல்லியிருந்திருப்பாங்க. தென் preamble to act as sets out the main objectives which legislation is intended to achieve. ஓகேங்களா. ப்ரியாம்பிளை வந்து நம்ம இது வரைக்கும் ஒரு தடவை அமெண்ட் பண்ணியிருப்போம். எப்போனா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆஃப்டர் 1976 அமெண்ட் பண்ணியிருந்திருப்போம். அமெண்ட் பண்ணி ஒரு 3 நியூ வேர்ட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். என்னென்னா சோசியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி, இது மூணுத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் என்னென்னா சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக், இதை வந்து நம்ம ப்ரியாம்பிளில் மாதிரி ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னா சோசியலிஸ்ட்டு இருக்காது, செக்குலர் இருக்காது, சாவரின், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் மட்டும்தான் இருக்கும். தென் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் மாதிரி இருக்கும். தென் இதை எதை பற்றி பேசுனா டு செக்யூர் ஆல் இந்தியன் சிட்டிசன் சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஓகேங்களா. அரசியல், பொருளாதார ஜஸ்டிஸ் எல்லாத்தையும் இதை பற்றி பேசுது. சமூக பொருளாதாரம், அரசியல் நீதி, இதை பற்றிலாம் இதில் பேசும். ஓகேங்களா. ஸோ சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது. இதை நம்ம அப்படியே நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம இதை பற்றி நம்ம சால்வ் பண்ணுவோம். இது வரைக்கும் நடத்தின டாப்பிக்கை வச்சு என்னென்ன ப்ரீவியஸ் இயர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சால்வ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த டாப்பிக்கான யூனியன் அண்ட் டெரிட்டரி அப்படி இல்லைனா சிட்டிசன்ஷிப் பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.